வணக்கம் சோளிங்கர், நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க. நேற்று மாலை நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேங்க. நம்ம சோளிங்கர் ஏரியின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பதிவு செய்தேன். நேற்று இரவு அல்லது இன்று காலை கடைவாசல் செல்லும் என பதிவு செஞ்சிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று கடைவாசல் செல்லுதுங்க. நைட்லேருந்து செல்றதா இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம சோளிங்கர் ஏரி இந்த வருடம் இது முதல் முறையாக கடைவாசல் செல்லுதுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. நம்ம சோளிங்கர் பகுதி மக்கள் அனைவருமே வெளியூரில் இருக்கிறவங்க கூட சோளிங்கர் வந்திருப்பீங்க. கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அழகிய காட்சியை, நம்ம ஊரோட அழகை, இயற்கை அழகை நேரில் பார்த்து ரசிங்க. ஆனால் தயவுசெய்து யாரும் தண்ணியில் மட்டும் இறங்கிடாங்க. ஏன்னா தண்ணியோட நீர்மட்டம் வேகம் அதிகமாக இருக்குது. அதனால தண்ணியில் இறங்கிடாதீங்க. தொலைவில் இருந்து பார்த்து இந்த இயற்கை காட்சிகளை ரசிங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சோளிங்கர் ஏரியோட கடவாசல்லேருந்து தண்ணி செல்ற அழகை முழுமையாக பார்க்கணும்னா அதுக்கு இந்த பிரிட்ஜு தாங்க கரெக்டான இடம். ஆனால் இதில் ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுவதும் அந்த முள்ளு செடிங்க முளைச்சி இருக்கிறதுனால, செடி கொடி புதர் மண்டி இருக்கிறதுனால நம்மளால அந்த அழகிய காட்சியை ரசிக்க முடியலங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஏரியிலேருந்து தண்ணி வெளியே வருது. அந்த ஏரியோட முழு நீர்மட்டம் ஒரு கடல் போல காட்சி அளிக்குது. சுற்றி மலைங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக நம்ம லட்சுமி நரசிம்மரோட பெரிய மலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஆனால் வர வர இந்த செடிங்க அதிகமாக முள்ளு செடிங்களால் ஒன்றுமே பார்த்து ரசிக்க முடியல. இதுக்கு ஒரு வீடியோ வராதான்னு தெரில. சரி, வேற என்ன பண்றது, நம்மளால இங்க ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சோளிங்கர் தொடர்பான அப்டேட்டுக்கு நம்மளுடைய வசந்த் சின்ஸ் 1991 யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த தகவலை சென்றடை செய்து அவங்களும் இந்த இயற்கை காட்சியை ரசிக்கிட்டாங்க. மறக்காம ஒரே ஒரு வேண்டுகோளுங்க, யாரும் தண்ணியில இறங்காதீங்க. நன்றி. நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி.